முன்னாடி ஒரு காலத்துல முத்தமிழ் நாடு அப்படின்னு ஒரு பேரரசு இருந்துச்சு. அந்த பேரரசுக்கு கீழே நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நாட்டை முத்தரசன் ஒரு அரசர் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவரோட ஆட்சியில பசி பட்டினி இல்லாம எல்லா மக்களும் நல்லா வாழ்ந்தாங்க. அவர் தன்னோட தலைநகரத்துல ரொம்ப பெரிய அரண்மனை ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல இன்னும் ஒரு தென்னந்தோட்டம் வளர்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அவருக்கு. அப்படி வச்சா அரண்மனை சமையல் தேவைக்கு தேங்காய் சுலபமா கிடைக்கும்னு நம்பினாரு. உடனே பக்கத்து நாட்டுல இருந்து புதுசா தென்னங்கன்று கொண்டு வந்து அரண்மனை வெளி தோட்டத்துல நட்டு வச்சாரு. அந்த தென்னங்கன்றுகளை நல்லா வளர்க்கறதுக்கும் ஆடு மாடுகள் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் பாதுகாப்பாக சிவன் ஒருத்தரை காவலுக்கு நியமிச்சாரு அந்த அரசர். என்னதான் சிவம் நல்லபடியா தென்னை மரத்தை பாத்துக்கிற திறமையோடு இருந்தாலும் அவன் ஒரு அடி முட்டாள். ரா பகலா கண் விழிச்சு அரசர் சொன்னபடி தென்னந்தோப்ப காவல் காத்துக்கிட்டு வந்த சிவம் ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போனான். தென்னங்கன்றுங்களை பாத்துக்கிறது தானே என்னோட வேலை, இதை எங்க வச்சு பாத்துக்கிட்டா என்னன்னு நினைச்சு அந்த முட்டாள் சிவம் எல்லா தென்னங்கன்றுகளையும் பிடுங்கி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் தன்னோட படுக்கைக்கு பக்கத்துல பத்திரமா வச்சுட்டு அது பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டான். தான் புதுசா தொடங்கின தென்னந்தோப்பு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்வையிட வந்த அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. முட்டாளான சிவம் செஞ்ச காரியத்தை நினைச்சு கோபப்படுறதுக்கு பதிலா சிரிப்பு தான் வந்துச்சு அந்த அரசருக்கு. அப்பதான் அரசர் சொன்னாரு, யாருக்கு என்ன வேலை கொடுத்தா எப்படி முடிப்பாங்கன்னு தீர விசாரிக்காம உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்ததான் என்னோட தப்புன்னு சொல்லிட்டு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளும் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த குரல் படி தன்னை தானே திருத்திக்கிட்டு தன்னோட தென்னந்தோப்பை நல்லபடியா பாதுகாக்கிறது யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவரை நியமிச்சு தென்னந்தோப்பை நல்லா வளர்த்தாரு அந்த அரசர். நம் மேல சொன்ன அந்த குரலுக்கு என்ன அர்த்தம்னா, யாரு எந்த வேலைய சரியா முடிப்பாங்கன்றத தீர விசாரிச்சு அந்த வேலையை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்ன்றதுதான் இந்த குரலோட அர்த்தம். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னா அதுக்கு மறக்காம ஸ்டோரிஸ் வித் ஈனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.